ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெட் டு ஹெட்ல எபிசோட் 1 பார்க்கலாமா? எபிசோட் ஸ்டார்ட்டிங்லே ஜின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு ட்ரீம் வருது. ஜெயோட மடியில் படுத்திருக்க மாதிரியும் ஜெய் ஜெயின்னு அவனை கொஞ்சிட்டு இருக்க மாதிரியும் ஒரு ட்ரீம் வருது. அதுக்கப்புறம் அம்மா வந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் ஜின், எந்திரிடா, நீ 2வது வருஷம் காலேஜுக்கு போக போற, லேட்டாவா போவேன், எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டே இருக்க. இவன் அசந்து போய் தூங்குறான். இல்லம்மா, என்னை விடுங்க விடுங்கன்னு சொல்ல அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்லா பின்னாடியே பலார்னு ஒரு போடு போட்டாங்க பாரு. அதில எந்திரிச்சு, "அம்மா, நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாதும்மா, எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு?" கேட்க, அம்மா வந்து, "இங்கே பாரு, சீக்கிரம் நீ காலேஜுக்கு போகணும்ல, நீ சீக்கிரம் போய் குளி. உங்கள் அப்பா சமைச்சிட்டு இருக்காரு, நீ எப்போ தான் குளிக்க போகிற? இங்கே பாரு, பாத்ரூமில் போய் நீ தூங்குனேன்னா அவ்வளோதான், அங்கேயும் வந்து இதே மாதிரி தான் சாத்து சாத்துன்னு சாத்துவேன்னு" சொல்ல, "ஓகேம்மா, நான் குளிக்க போகிறேன்னு" சொல்லிட்டு ஜின் குளிக்க போயிட்டான். அதுக்கப்புறம் அவசர அவசரமாக காலேஜுக்கு கிளம்பி வெளியே வரும்போது அம்மா ஓடி போய், "டேய் நின்னுடா, வெள்ளிக்கிழமை கிளாஸ் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துடுறியா? ஏன்னா சனிக்கிழமை உன்னோட பிறந்த நாளில் காலையில் சாமியாரை பார்த்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம், சரியான்னு சொல்ல ஜின்னுக்கு கடுப்பாயிட்டு, "போங்கம்மா, எனக்கு அங்கே சாமியாரை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது, நான்லாம் வரமாட்டேன்னு" சொல்ல, "டேய், சாமியாரை பற்றி இப்படியா பேசுவ? வாயில போட்டுக்கோ, வாயில போட்டுக்கோ, என்னடா இப்படிலாம் பேசுகிறேன்னு" கேட்க, ஜின் சிரிச்சுக்கிட்டே, "அம்மா விளையாட்டுக்கு பேசினம்மா, ஓகே, என்னோட பிறந்த நாளுக்கு சாக்லேட் கேக் வாங்கி தரீங்களா?" "டேய் என்னடா இவ்வளோ சின்னதாக கிஃப்ட் கேட்க, வேற ஏதாட்டி கேளு." உடனே ஜின் யோசிச்சு, "அம்மா, ஒரு பெரிய கார் வாங்கி தரீங்களா? எனக்கு புது கார் வேணும்னு" சொல்ல அம்மாவுக்கு கடுப்பாயிட்டு, "டேய் வாயிலையா போட்டேனா, ஏற்கனவே ஒரு காரை எப்படி உன்கிட்ட இருந்து வாங்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நீ இன்னொரு புது கார் கேட்குறியா? உனக்குலாம் காரே கிடையாதுன்னு" சொல்ல இந்த ஜின் பையன் அம்மாவுக்கு கிஸ் கொடுத்துட்டு, "அம்மா, என்ன பயந்துட்டீங்களா? நான் சும்மா தான் கார் கேட்டேன், எனக்கு இந்த காரே போதும், சரி டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு கிளம்புறான். அம்மா கத்திட்டே இருக்காங்க, "டேய் போடா, ஆனால் எந்த கார் ரேஸும் அதே மாதிரி ரோட்டில் ரேஸே பண்ணக்கூடாது, சரியா? கேட்டுச்சா இல்லையான்னு" கேட்க, இங்கே பையன், "அம்மா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றுமே கேட்கலம்மா, டாட்டா, நான் வரட்டான்னு" சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். அம்மாவுக்கு கடுப்பாக இருக்குது. "டேய், கேட்டும் கேட்காமையா போகிற, வீட்டுக்கு தானே வருவேன், பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு நிற்கிறாங்க. கரெக்டாக நம்ம ஜின் கார் எடுத்துகிட்டு வெளியே போகும்போது ஆப்போசிட்லேயே இன்னொரு கார் வருது. அவங்க ரொம்ப ஹாரன் அடிச்சுட்டே இருக்காங்க. ஜின்னுக்கு கடுப்பாயிட்டு ஜின் வெளியே இறங்கி போய் அந்த கார்கிட்ட போய், "டே, என்னடா நினச்சிட்டு இருக்க? உன்னோட அப்பாக்காகவா நீ ஹாரன் அடிக்கிற? அவ்வளோதான் பார்த்துக்கோன்னு" சொல்ல அங்கேருந்து வெளியே ஒருத்தர் எட்டி பார்க்குறேன். யாருன்னு பார்த்தா இவனோட பேர் தான் ஜெரோமி. இவனை ஜெயின்னு கூப்பிடுவாங்க. ஜெயின் பார்த்துட்டு, "என்ன சொல்லிட்டு இருக்க? எங்கள் அப்பா உள்ளக்க இருக்காங்க, நான் ஒன்றும் எங்கள் அப்பாவுக்காக ஹாரன் அடிக்கல, உனக்காக தான் அடித்தேன்னு" சொல்ல இவனுக்கு கடுப்பாயிட்டு, "டேய் தடியா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வம்பு பண்ணணுன்னே வருவியான்னு" சொல்லிட்டு சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் இந்த ஜெய பையன் ரசிச்சுட்டே, "நீ என்னன்னாலும் பேசுன்னு" சொல்லிட்டு அப்படியே கிட்ட போக ஜின்னுக்கு ஒரு மாதிரி பயமாயிட்டு, "எதுக்காக என் கிட்ட வரேன்னு" கேட்க, ஜெய் காமெடியா, "இல்லடா, நீ இப்படியே கோவப்பட்டுட்டே இருந்தா சீக்கிரமாகவே பிளட் ப்ரெஷர் ஏறி செத்து போயிடுவ, கொஞ்சம் கோவத்தை கட்டுப்படுத்துன்னு" சொல்ல இவன் அதுக்கு மேலே கத்த ஆரம்பிச்சிட்டான். "டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு கார் கண்ணாடிக்குள்ளே கையை விட்டுட்டு ஜே பையனோட சட்டையை பிடிக்க, ஜே எதையுமே கண்டுக்கிடாம அவனோட கார் கண்ணாடியை வந்து பூட்டிட்டு நல்லா உள்ளக்க இருந்து கிண்டல் பண்ணிட்டே இருக்க இவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அப்படியே கார் எடுத்துட்டு போறாங்க. ஆனாலும் இந்த ஜே விடுற மாதிரியே இல்லை. எங்கெல்லாம் ஜின் போறானோ ஜே பையன் பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கான். 2 பேருமே ஒரு ரேஸ் மாதிரி வைக்கிறாங்க. கரெக்டாக காலேஜ்குள்ளே போயாச்சு. ஜே ஓடி வந்து, "என்னடா இன்னைக்கும் ரேஸ்ல தோத்து போயிட்ட, உனக்கெல்லாம் காரே ஓட்ட தெரிலன்னு" சொல்ல இவனுக்கு கடுப்பாயிட்டு, "முதல்ல எனக்கு மரியாதை கொடுத்து பேசு, நான் உன்னோட மூத்தவன் தெரியும் தானேன்னு" கேட்க, ஜே பையன் சிரிச்சுட்டே, "டேய் காமெடி பண்ணாத, நீயும் நானும் ஒரே நாளில் தான் பிறந்தோம், ஆனால் நீ 7 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்ட, அதனால நீ என்னோட மூத்தவனா இருப்பியான்னு" கேட்க, ஜின் எதுவுமே சொல்லாம கோவமா நடந்து போயிட்டே இருக்கான். இந்த ஜே பையன் விடுற மாதிரியே இல்லை. "ஒரு நிமிஷம், நீ வந்து என்னோட மூத்தவன் சொன்னியே, ஆனால் ஹைட்டை பாரு, நான் உன்னோட ஹைட்டாக இருக்கல, அப்போ நான் தானே ஜெயிச்சேன்னு" சொல்லிட்டு இவன் போட்டி போட்டு பேசிட்டே இருக்க ஜின் அப்படியே திரும்பி, "டேய், சின்ன பிள்ளைத்தனமா என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கியே, உனக்குலாம் வெக்கமா இல்லையா? ஹைட்டை பற்றிலாம் பேசுகிறேன்னு" கேட்க உடனே ஜே ஓடி போய், "நானும் ஹைட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், முதல்ல நீ தான் 5 நிமிஷம் முன்னாடி பிறந்ததை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்த, இப்போ நான் பேசினா உனக்கு கோவம் வருதா?" அப்படின்னு கேட்க ஜின்னுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. "டேய், எப்போ பார்த்தாலும் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கியே, இதோட எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷமாக நீ என்னை டார்ச்சர் பண்ணுறேன்னு என்னைக்காட்டு கவுண்ட் பண்ணி பார்த்தியான்னு" கேட்க இவனும், "அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் எதுக்கு கவுண்ட் பண்ணணும்னு" கேட்க, "ஆமாம், நீ எதுக்கு கவுண்ட் பண்ண போற? ஆ, இப்போதான் எனக்கு புரியுது, ஒருவேளை நீ என்ன லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், நீ என்ன ரகசியமாக லவ் பண்ணுறியா, அதனால தான் எப்போ பார்த்தாலும் என்னை சுற்றி சுற்றி வரேன்னு" சொல்லிட்டு இவன் கிண்டலாக பேச உடனே ஜெய்க்கு கடுப்பாயிருது.
ஜெய் ஜின்னோட ஷோல்டரை அப்படி தட்டி கொடுத்துட்டு, நானும் உன்னை லவ் பண்ணுறேன் நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்ல இவன் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். ஜின் ஸ்கூல் படிக்கும் போதே ஜெய்க்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் போல இருக்கு. என்ன சொல்லியிருப்பான்னா, நீயும் நானும் பையன் எனக்கு தெரியுது, ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசாமல் நம்ம வளர்ந்த உடனே ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாமா, ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பான். ஆனால் ஜின், என்னது நீ என்னை லவ் பண்ணுறியா, இங்கே பாரு பசங்க எல்லாருமே பொண்ணுங்களை தான் லவ் பண்ணணும், பசங்க பசங்களெல்லாம் லவ் பண்ணக்கூடாது, நீ வந்து என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சிரிச்சிருப்பான். அப்படி சுற்றி சுற்றிலாம் வந்திருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது ஜின்னுக்கு அழுகையாக வந்திருக்கும். அந்த குட்டி பையன்லேயே ஜே அவ்வளோ அழுக வச்சிருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஜின்னுக்கு செம கடுப்பாயிரும். அப்படியே ஜேயோட சட்டையை பிடிச்சிட்டு, டேய் எத்தனை வருஷம் ஆச்சு, 7 வயசில் நடந்தது எல்லாத்தையுமே மறுபடியும் மறுபடியும் நீ சொல்லி காமிப்பியா, உனக்குலாம் வெக்கமாவே இல்லையான்னு சொல்லிட்டு அடிக்க போகிறான். கரெக்டாக அங்கே 2 பொண்ணுங்க வராங்க. அந்த 2 பொண்ணுங்க ஜேயை பார்த்து, ஜே இன்னைக்கு உனக்கு கிளாஸ் இருக்கா, நீ போலையான்னு கேட்க, அவனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, எனக்கு கிளாஸ் இருக்கு, உங்களுக்குலாம் கிளாஸ் இல்லையான்னு கேட்க, இதெல்லாம் பார்த்த ஜின் பையன், ஆமா ஆமா என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறது, ஆனா பொண்ணுங்களை பார்த்தா பல்ல பல்ல காமிக்கிறது, இவனெல்லாம் மாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஜின் அவன் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஜெய் எங்கடா இவனை காணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட, இங்கே பாரு என்னோட ஃப்ரெண்டு கிளம்பிட்டான் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளக்க போயாச்சு. ஆனால் உள்ளக்க போகும்போது கூட யார் முதல்ல உள்ளக்க போகிறாங்கன்னு ஒரே சண்டை, நான் தான் உள்ளக்க போவேன் நான் தான் உள்ளக்க போவேன்னு சொல்லிட்டு 2 பேருமே நெருக்கிட்டே இருக்க, இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பையன் இருக்கான்ல, இவன் பேர் தான் வேன், ஜின்னோட ஃப்ரெண்டு. வேன் கேட்குறான், 2 பேருமே பார்க்கும்போது அப்படியே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் சேர்ந்து தான் வரீங்க, எங்கேனாலும் சேர்ந்து தான் போகிறீங்கன்னு கேட்க, ஜின் டென்ஷன் ஆகி, டே வேன் உனக்கு என்ன கண்ணு தெரியலையா என்ன, இவன் தான் எப்போ பார்த்தாலும் என் பின்னாடி வரான், நாங்கள் 2 பேரையும் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருக்கு, அவன் ஒரு பொறுக்கின்னு சொல்லிட்டு அவனோட சீட்டில் போய் உட்காரும்போது இந்த ஜே சும்மா இருக்காம ஜின்னோட தலையை கோரி விட்டுட்டு வரட்டான்னு சொல்லிட்டு அவனோட சீட்டில் போய் உட்கார்றான். ஜே பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், இவனோட பேர் ஃபார்ம். ஃபார்ம் 2 பேர்கிட்டையுமே எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிறீங்க, எப்போ தான் இந்த சண்டையை விட போறீங்கன்னு கேட்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஜே எப்போ பார்த்தாலும் ஜின்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கான். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அப்படி செய்கையாலே கிண்டல் பண்ணிகிட்டே இருக்க ஜின்னுக்கு கடுப்பாகுது. வேன் கேட்குறேன், என்னடா மச்சான் அந்த பீமை விட்டுறலான்னு பார்க்குறியான்னு கேட்க, ஆமாம் பீமை விட்டுறேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ எதெல்லாம் சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறேனோ அது எல்லாமே தானே ஜேக்கு பிடிக்குது, ஜே வந்து நான் சாப்பிட்ட மிச்சம் மீதியை தான் சாப்பிட்டுட்டு இருக்கான் வெக்கம் கட்டவன்னு சொல்லிட்டு ஜேயை பார்த்து திட்டிகிட்டே இருக்க, ஜே எதையுமே பார்க்காம அப்படி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கான். வேன் கேட்குறான், டே ஜின் உண்மையாகவே அந்த பீமை மறந்துட போறியான்னு கேட்க, ஆமாடா நான் இனிமேல் இன்னொரு பையனை தான் காதலிக்க போகிறேன், இவன் எனக்கு வேண்டாம், அதுதான் அந்த ஜே பையன் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கானே, நான் எந்த பையனெல்லாம் கரெக்ட் பண்ணுறேனோ அவன் போய் உஷார் பண்ணிடுவான், அவனை பார்த்தாலே கடுப்பாக இருக்குன்னு சொல்ல, அதுக்கு வேணு, டே எனக்கு தெரிஞ்சு உனக்கும் அவனுக்கும் ஒரே டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ எந்த பையனெல்லாம் லவ் பண்ணுறியோ அதே பையனை அவனும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான்னு சொல்ல, இங்கே பாரு எனக்கு இருக்கிறது மட்டும் தான் டேஸ்ட்டு, அவன் வந்து என்ன காப்பி அடிக்கிறான், நான் யாரெல்லாம் லவ் பண்ணுறனோ அவன் வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான், அவன் தான் பொறுக்கி மாதிரி அலையிறான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஜின்னுக்கு பீம்னு ஒரு பையனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கரேஜ் பண்ணி சீக்கிரம் உன்னோட காதலை அவன்கிட்ட சொல்லுடான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருப்பாங்க. இவனும் கிட்ட போய் ஏதோ பேசியிருப்பான். வரும்போது ரொம்ப சந்தோஷமாக தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஒரு வழியாக நான் அவனோட நம்பரை வாங்கிட்டேன்டா, இதுவே எனக்கு போதும், அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா ஜே இருப்பான். ஜேயும் அந்த பீம் பையன்ட்ட நம்பர் எல்லாமே வாங்கியிருப்பான் போல இருக்கு. அந்த ஃபோனை காமிச்சு, பாத்தியா நானும் நம்பர் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சுட்டே இருக்க இவனுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜின் ஜேயோட சட்டையை பிடிச்சிட்டு, டே உனக்கு பசங்க யாரையுமே பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கல, பொண்ணுங்களை தானே பிடிக்கும், எதுக்கு நான் லவ் பண்ணுற பசங்க பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்க, இங்கே பாரு அதெல்லாம் என்னோட மூடு அப்பப்போ மாறிட்டே இருக்கும், இப்போ எனக்கு பசங்களை பிடிச்சிருக்கு அதனால பசங்க பின்னாடி சுற்றுறேன், இப்போ உனக்கு என்னன்னு கேட்க, இங்கே பாரு நான் லவ் பண்ணுற பையன் பின்னாடி தான் நீயும் சுற்றுவியான்னு கேட்க, ஜே அப்படியே மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, டே ஜின் எதுக்காக நீ என்கிட்ட வந்து சண்டை பிடிக்கிற தெரியுமா, உன்னால் அந்த பீமை கரெக்ட் பண்ண முடியல, அதனால தான் என்கிட்ட வந்து சண்டை பிடிக்கிற, நீலாம் அதுக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்ல, இவனுக்கு கடுப்பாயிட்டு ஓங்கி மூக்கிலேயே ஒரு குத்து குத்த 2 பேருமே சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா 2 பசங்களையுமே திட்டிட்டு இருக்காங்க. அதாவது ஜின்னோட அம்மா பேரு ஜான், ஜேயோட அம்மா பேரு ஜென். பேர் பார்த்தீங்களா எப்படி பொருத்தமாக இருக்குதுன்னு. முதல்ல ஜின்னோட அம்மா ஜின்னை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டே இருப்பாங்க. டேய் எதுக்காக எப்போ பார்த்தாலும் ஜெய்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்க, அங்கே பாரு அவனுக்கு ரத்தம்லாம் வருது, அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே ஒரே வீட்டு பக்கத்தில் இருக்கீங்க, ஒரே ஸ்கூலுக்கு போகிறீங்க, 2 பேருமே ஒரே நாளில் தான் பிறந்தீங்க, ஆனால் 2 பேருமே எப்போ பார்த்தாலும் சண்டை பிடிச்சிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிச்சுட்டே இருக்க. இதை பார்த்த ஜெயோட அம்மா ஜின்னோட அம்மா கிட்ட, ஜின்னோட அம்மா அவனை அடிக்காதீங்க பாவம்னு சொல்ல,
உடனே ஜின், "ஆமா ஆன்ட்டி, என்ன அடிக்கக்கூடாது சொல்லுங்க. இங்க பாருங்க எப்படி அடிக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, ஜேக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. இருந்தாலும் ஜே, ஜின்னோட அம்மாகிட்ட, "ஆன்ட்டி, அவன் பாவம். அவன் என்ன தெரியாம தான் அடிச்சான். அவன விட்டுருங்கன்னு" சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்க, ஜின்னுக்கு கடுப்பாயிட்டு, அவன் ஜேய பார்த்து, "டேய் நடிக்காதடா. அப்படியே ஆஸ்கர் அவார்ட் குடுக்குற மாரியே நடிச்சிட்டு இருக்க. சொல்ல வேண்டியது தானே நீ என்னலாம் செஞ்சேன்னு. இப்போ அப்படியே நடிக்கிற நல்லவன் மாரி. ஆன்ட்டி அவன அடிக்காதீங்க. அவன் மேல தப்பு இல்லன்னு." "பைத்தியக்காரனே! பொய் சொல்லாத, பொய் சொல்லாதன்னு" சொல்ல, மறுபடியும் ஜின்னோட அம்மா ஜின்ன போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜேயோட அம்மா வந்து ஜேயோட காத புடிச்சு திருகி, "ஆமா, நீ ஒண்ணும் அவ்ளோ நல்லவன் கிடையாது சரியா? இங்க பாரு உன் மேலயும் தப்பு இருக்குது. இதுக்கு மேல 2 பேருமே சண்டை போட்டீங்கன்னா அவ்வளதான். பேசாம 2 பேரையுமே ஒரே ரூம்ல பூட்டி வச்சுட்டு அப்படியே பேசுங்கன்னு விட்டுறணும். அப்பதான் 2 பேருமே சண்டை போடாம இருப்பீங்க. முதல்ல நீ போய் குளின்னு" சொல்ல, உடனே ஜே ஜின்ன பார்த்து, "டேய் ஜின், உன்னால தான் எங்க அம்மா அடிச்சாங்க. உனக்கு இருக்குடான்னு" சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே போக, "ஆமா ஆமாடா, நீ என்ன பார்க்குறியா? இல்ல நான் உன்ன அடிக்கிறேனான்னு பார்த்துட்டே இருன்னு" சொல்லிட்டு இவன் பேசிட்டே இருக்க, மறுபடியும் ஜின்னோட அம்மா காது தெருகி, "டேய் ரொம்ப பேசாத, அதுக்கப்புறம் அடி வாங்க போற. உள்ளக்க போன்னு" சொல்ல 2 பேருமே உள்ளக்க போயிடுறாங்க. இவங்க அம்மா 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. அவங்க 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே, ச்சே, இந்த 2 பசங்களையும் திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. இது எல்லாத்தையுமே கோவமா ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்க, இந்த ஜெய் பையன் என்ன பண்ணுவான்னா, ஜின்ன அப்படியே சைட் அடிச்சுட்டே இருப்பான். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது, இத ஃபார்ம் பார்த்துருவான். ஃபார்ம் கேட்பான், "என்னடா மச்சான், நீ அப்பதைய வச்சு ஜின்ன பார்த்துட்டே இருக்கன்னு" கேட்க, "நானா? நான்லாம் ஒண்ணும் ஜின்ன பார்க்கலையேன்னு" சொல்லிட்டு, "நான் சும்மா சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். அவன ஒண்ணும் பார்க்கலன்னு" கேட்குறான். அதுக்கு ஃபார்ம், "நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? நீ எதுக்கு ஜின் லவ் பண்ற பையனெல்லாம் நீ லவ் பண்ற? அது மட்டும் இல்லாம நீ உண்மையாவே பீம லவ் பண்றியான்னு" கேட்க, ஜின் யோசிச்சுட்டு, "நான் பீம உண்மையா லவ் பண்றேனான்னு தெரியல. ஆனா ஜின் யாரெல்லாம் லவ் பண்றானோ அவங்க மேல எனக்கு ஒரு அபிப்பிராயமே வந்துருது. அவங்கள தான் எனக்கு லவ் பண்ணணும்னு தோணுது. ஏன்னே தெரியலன்னு" சொல்ல, அதுக்கு ஃப்ரெண்டு, "இங்க பாரு, நீ எப்பவுமே அந்த ஜின் லவ் பண்ற பையனை எல்லாருமே லவ் பண்ற. ஆனா கொஞ்ச நாளே வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுற. அதான் கேட்குறேன், நீ உண்மையாவே பீம லவ் பண்றியான்னு?" சரி விடுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இந்த ஜே வந்து அப்படி ஜின்ன பார்த்துட்டே இருக்கும்போது, ஜின் இத பார்த்துடுறான். அவன் கத்தி, "டேய் பொறுக்கி, எதுக்குடா என்ன பார்க்குறேன்னு" கேட்க, அங்கருந்து ஒரு விரல்ல மட்டும் காமிச்சு கெட்ட வார்த்தை இருக்குல்ல, அத வந்து இந்த ஜே காமிச்சு, "நீ இப்படி தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. 2 பேருமே இப்படி சண்டை புடிச்சுட்டே இருக்காங்க. ஜே ரெஸ்ட் ரூம்க்கு போறான். அங்க தான் நம்ம ஜின் இருப்பான் போல இருக்கு. ஜின் பார்த்தும் பார்க்காத மாரி போகும்போது, ஜே நேரா பக்கத்துல போய், "என்னாச்சு? ஓ, நான் பீம லவ் பண்றதுனால உனக்கு கோவமா வருது அப்படிதானேன்னு" கேட்க, "இல்ல, நீ பீம லவ் பண்ணலனாலும் எனக்கு ஒண்ணு சுத்தமாவே பிடிக்காது. தள்ளுறியான்னு" சொல்லிட்டு கிளம்ப போறான். உடனே ஜே ஜின்னோட கைய புடிச்சுட்டு அப்படியே பக்கத்திலேயே போயிட்டு, "அப்போ நான் பீம லவ் பண்றதுனால என் மேல கோவம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ என் மேல பொறாம பிடிக்கிற அப்படிதானே? நான் எல்லாத்துலயுமே உன்ன வின் பண்ணிட்டே இருக்கிறதுனால உனக்கு பொறாமன்னு" கேட்க, உடனே இவன் புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "டேய், உன்ன பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருதுடா. தயவு செஞ்சு என்னோட மூஞ்சில முழிக்காத. ஐயோ! நான் ஏதாட்டு செஞ்சிட போறேன்னு" சொல்லிட்டு வெளிய போய் கத்திட்டு இருக்கான். "டேய் ஜெரோமி, இந்த உலகத்திலே எனக்கு ஒன்ன மட்டும் தான் பிடிக்காதுன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறான். ஜெரோமி யாருன்னா ஜே தான். ஜேவ வந்து ஜெரோமின்னு கூப்பிடலாம், ஜேன்னு கூப்பிடலாம். இங்க உள்ளக்க இவன் பாத்ரூம்ல அப்படியே சிரிச்சுட்டே இருக்கும்போது, கீழ ஜின்னோட கார் சாவி விழுந்து கிடக்கும். அத எடுத்து வச்சுட்டு இவன் ஒரு பிளான் போடுறான். கேன்டீன்ல ஜின் சாவிய எல்லா இடத்துலயுமே தேடிட்டு வருவான். தன்னோட ஃப்ரெண்டு வேனுக்கு ஃபோன் பண்ணி, "டேய், என்னோட கார் சாவி உன்னோட பேக்ல இருக்கா பாருன்னு" சொல்ல, அவன் இல்லன்னு சொல்லிட்டு இருப்பான். எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருக்கும்போது, அங்க இருந்து ஜே, "இதோ பாரு, இந்த சாவியா தேடிட்டு இருக்கேன்னு" கேட்க, "ஆமாடா, அத குடு குடுன்னு" சொல்ல, "நான் தரமாட்டேன் தரமாட்டேன்னு" சொல்லிட்டு விளையாண்டுட்டே இருக்கான். ஜின் அத வாங்குறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு, "டேய் குடுடா குடுடான்னு" சொல்லிட்டு சண்டை பிடிச்சுட்டே இருக்கும்போது, ஜே அப்படி பார்த்துட்டு, "ஒரு நிமிஷம், நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லு. அப்பதான் இந்த சாவிய தருவேன்னு" சொல்ல, "தேங்க்ஸ்லாம் சொல்ல முடியாது. அத தான்னு" சொல்லிட்டு சாவிய வாங்கும்போது கால் தட்டி ஜின் ஜே மேல விழ, ஜே அப்படியே ஹக் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கான். 2 பேருமே சைட் அடிச்சுட்டே இருக்கும்போது, ஜே கேட்குறான், "என்னாச்சு? நீ இப்படியே சைட் அடிச்சுட்டே இருக்க? இப்பதான் எனக்கு தெரியுது. என்ன வந்து ஏதாட்டு பண்ணணும்னு பார்க்குறியா? இதெல்லாம் தப்பு. ஒரு ஹேண்ட்ஸமான பையன இப்படிலாம் பார்க்கக்கூடாதுன்னு" சொல்ல, ஜின் புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "டேய் சாவிய தடான்னு" சொல்லிட்டு சண்டை புடிச்சுட்டே இருக்கும்போது, கை தவறி சாவி மரத்துல போய் விழுந்துருது. இப்ப 2 பேருமே மரத்துல இருந்து எப்படி சாவி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது, ஜின் அப்படியே பார்த்துட்டு, "டேய் அந்த சாவிய எடுத்துட்டு வான்னு" சொல்ல, "நான் எதுக்குடா சாவி எடுக்கணும்? நீ தானே மரத்துல போட்ட. எடுத்துட்டு வான்னு" சொல்ல, உடனே ஜே, "இங்க பாரு, நீ பாத்ரூம்ல தெரியாத்தனமா சாவிய போட்டுட்டு வந்த. நான் தான் ரொம்ப நல்ல மனசு பண்ணி அந்த சாவிய எடுத்துட்டு வந்தா, நீ ஓவரா தான் பண்ற. நீ தான் மரத்துல போய் எடுக்கணும்னு" சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே இருக்க, இவன் வந்து, "போடா பொறுக்கி, நீ தான் எடுத்து தரணும்னு" சண்டை போடும்போது, "சரி ஓகே, இப்போ என்ன
சாவி தானே வேணும்னு சொல்லிட்டு ஜே அவனோட கால்ல இருந்து ஷூவை கழட்டி ஜின்ன அடிக்க போறான். என்னடா பண்றேன்னு கேட்க, உன்னை அடிக்கிறதுக்காக இல்ல, சாவி எடுக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு ஷூவை தூக்கி தூக்கி போடும்போது அந்த மரத்துல பட மாட்டேங்குது. இதை ஜின் பார்த்துட்டு, டே அந்த ஷூவை கூட நான் போடுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த ஷூவை தூக்கி போடுவான் பாருங்களேன். அப்படி மரத்துல போய் ஷூவும் சிக்கிட்டு, இதை பார்த்த ஜே இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ மேலே ஏறுன்னு சொல்லிட்டு ஒரு செவுத்து மேல ஏத்தி விட்டுறான். ஜேக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு, டே வளர்ந்து கட்டுவனே, மாடு மாதிரி வளர்ந்துருக்க, அப்பதே நீ தானே ஹைட்டுன்னு பீத்திக்கிட்ட, நீ வந்து ஏறி அந்த சாவி எடுத்திருக்கலாம்ல, என்ன ஏற சொல்ற, உனக்கு ஹைட்னாலே பயம், ச்சே நீலாம் ஒரு பயந்தாங்கோலின்னு சொல்ல ஜே வேணுக்குன்னே கீழே இருந்துட்டு அவனோட காலை கிள்ளி விடுறான். ஜின் பயந்து போய், டே ஜே என்ன பண்ணிட்டு இருக்க, நானே ஹைட்ல இருக்கேன், விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன், சும்மா விளையாடாதன்னு சொல்லிட்டு ஒரு வழியா குச்சை வச்சு அந்த சாவியை எடுத்தாச்சு. கீழே இறங்கும்போது சேர் வந்து வலிக்கிட்டு போல இருக்கு. நேரா போய் ஜெய் மேல விழ ஜே ஜின்னோட கன்னத்திலே கிஸ் கொடுத்துட்டான். அப்படியே ரெண்டு பேருமே ரொமான்டிக்காக பார்த்துட்டே இருக்கும்போது ஜின் தள்ளி விட்டுட்டு என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு அவனோட கன்னத்தை தேய்க்க நம்ம ஜேக்கு வந்து மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். உடனே டேய் உன்னோட மூக்குலேருந்து ரத்தம் வருதுன்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் உன்னோட கண்ணம் எல்லாமே ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரே ஸ்மெல்லு, அதனால தான் என்னோட மூக்குலேருந்து ரத்தம் வருதுன்னு சொல்ல ஜின்னுக்கு கடுப்பாயிட்டு, என்னதே என்னோட கன்னத்தை மோந்து பார்த்தியா, டேய் எதுக்காகடா என்னோட கன்னத்தை மோந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு அவனோட கன்னத்தையே தொடச்சிட்டே இருக்கான். இவனுக்கு கடுப்பாயிட்டு, அப்படியா நான் மோந்து பார்த்தா இப்படிலாம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு இன்னும் நான் நல்லா மோந்து பார்க்கன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே போக ஜின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டே இருக்கான். டே போடா போடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜெயோட கையில் தானே சாவி இருக்குது, மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டான். சாவி கொடுக்க மாட்டேனேன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்க இவனும் துரத்தி துரத்தி பிடிச்சிட்டே இருக்கான். இங்கே ஃபார்மோட வீட்டுக்கு போய், டே ஃபார்ம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவளோட ரூம்ல இருந்து என்னை துரத்தி விட்டுட்டா, இன்னைக்கு நைட்டு உன் கூட தான் தங்க போறேன்னு சொல்ல, டே அதுக்கு உன்னோட வீட்டுக்கு போக வேண்டியதானே, என்னோட வீடா அது ரொம்ப தூரம் இருக்கு பார்த்துக்கோ, காலேஜில் உன் வீடு தான் ரொம்ப பக்கத்தில் இருக்கு, நான் இங்கே தான் தங்க போகிறேன்னு சொல்ல ஃபார்ம் பார்த்துட்டு, டே இது முடியும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூடையாட்டு ஒழுங்காக இருந்திருக்கியாடா, உன்னை எல்லாருமே பொறுக்கி தான் சொல்லியிருப்பாங்க, நீ யாரையாட்டு உண்மையாகவே லவ் பண்ணியிருக்கியான்னு கேட்க வன் சிரிச்சுக்கிட்டே, நானும் லவ் பண்ணல தான் நினைக்கிறேன், பேசாமல் நான் உன்னை லவ் பண்ணிடவா, நீ வேற ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, நானே உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படி ரொமான்டிக்காக பேசிகிட்டே இருக்க இவன் கையை தள்ளி விட்டுட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க, முதல்ல நீ எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணுறதை விட சரியா, முதல்ல குளின்னு சொல்ல இவன் குளிக்கும்போது கூட ஐ லவ் யூ ஃபார்ம், வரட்டா செல்லக்குட்டின்னு சொல்லிட்டு குளிக்க போகிறான். ஆனால் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஃபார்முக்கு வெண்ணை ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது, அதனால தான் சிரிச்சிட்டே இருக்கான். ஜே தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு நிறைய ட்ரீமாக வருது, ஆனால் என்ன ட்ரீம்லாம் காமிக்கல, அவன் அப்படியே தூக்கத்தில் நெளிஞ்சிட்டே இருக்கான். இங்கே ஜின் வந்து கேம் விளாண்டுட்டே இருப்பான், அவனுக்கும் கேம் விளாடவே பிடிக்காது. இப்படியே ரெண்டு பேருமே பண்ணிகிட்டு இருக்கும்போது காலையில் காலேஜுக்கு வந்துடுறாங்க. வேனுக்கு காலேஜ் வரவே பிடிக்கல. அவன் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, சே எவன் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சானோ, எனக்கு ஒவ்வொரு நாளும் புது புதுசாக ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிறதே எனக்கு கடுப்பாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்ல உடனே அதுக்கு ஜின், டே நம்ம ஃபேஷன் டிசைனர் படிச்சுட்டு இருக்கோம், அப்படின்னா நம்ம நிறைய ட்ரெஸ் எல்லாம் தைக்க பழகி தானே ஆகணும், ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்க, ஆமாம் இந்த காலேஜில் ஏன் தான் வந்து சேர்ந்தோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை செய் இந்த ட்ரெஸ்ஸை செய் புதுசாக கண்டுபிடின்னு சொல்கிறாங்க, என்னால் டெய்லியுமே புதுசாக கண்டுபிடிக்க முடியுமான்னு எரிச்சலை பேசிகிட்டே இருக்க, டே இந்த காலேஜுக்கு நீ தானடா ஆசைப்பட்டு வந்த, இப்போ இப்படிலாம் பேசுகிறேன்னு நம்ம ஜின் பையன் கேட்க ஃபார்ம் யோசிச்சுட்டு, நான் எதுக்காக இந்த காலேஜுக்கு ஆசைப்பட்டு வரணும், சும்மா தெரியாதனமாக வந்துட்டேன், ஆனால் உள்ளக்க வந்தோன்னு தானே தெரியுதுன்னு கேட்க ஜின் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே, டே இந்த காலேஜுக்கு எதுக்காக வந்தேன்னு உனக்கு தெரியாது, இந்த காலேஜுக்கு வந்தால் தான் நிறைய பொண்ணுங்களை சைட் அடிக்க முடியும்னு சொல்லி தானே வந்தேன்னு கேட்க ஃபார்ம் கடுப்பாகி, ஆமாம் இங்கே அப்படி உலக அழகிலாம் இருக்காங்க, எல்லாருமே என்னோட அம்மாவை பார்த்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் பொண்ணுங்களான்னு கேட்க அங்கே வந்து பொண்ணுங்களுக்கு கேட்டிருக்கோம் போல இருக்கு, பொண்ணுங்க எல்லாருமே வந்து, ஓ எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு அம்மா மாதிரி இருக்கலான்னு சொல்ல இவனோ, ஆமாம் உங்களை பார்த்தா அம்மா மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல அந்த பொண்ணுங்களுக்கு கடுப்பாயிட்டு, டே பொறுக்கி உன்னை சும்மா விட மாட்டோன்னு சொல்ல அங்கே ஜின் வந்து, டே வாய் மூடி தொலைடா, இல்லைனா எல்லா பொண்ணுங்களும் உன்னை வந்து அடிக்க போகிறாங்க, ஆமாம் நான் கேள்விப்பட்டேன் நேற்று ஃபார்மோட வீட்டில் போய் தங்கினியாமே, உனக்கும் உன்னோட லவ்வருக்கும் சண்டையாமே, இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்க, அதுவா பிரேக்கப் பண்ணிட்டோன்னு சொல்ல இது எல்லாத்தையுமே ஃபார்ம் அப்புறம் ஜே எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஷாக்கு, என்னடா சொல்கிற, நேற்று முடிய லவ் பண்ண பொண்ணை இப்போ பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்கிற, என்ன விளாட்றியான்னு கேட்க அதுக்கு வேன், இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்கான். அப்போது ஜெய் கேட்குறான், டே
உண்மையா தான் சொல்றியா? நீ பிரேக்கப் பண்ணிட்டியான்னு கேட்க, ஆமா நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது, ஜின் கேட்குறான், அப்படி என்னத்த பண்ணி தொலைச்ச? எதனால அந்த பொண்ணு வேண்டான்னு சொன்னான்னு கேட்க, உடனே வேன், என்னடா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லா பொண்ணுங்களையுமே நான் தான் வேண்டான்னு சொல்லுவேனா? அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுங்க யாருமே தப்பு பண்ண மாட்டாங்களான்னு கேட்க, எல்லாருமே கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டாங்க. நீ தான் தப்பு பண்ணியிருப்ப. என்ன பண்ணேன்னு கேட்க, அதுவா எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு எங்க போற? என்ன பண்ற? எல்லாமே கேட்குறா. எனக்கு பிடிக்கல. பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்ல, ஜெய் பக்கத்துல போய், "டேய் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ எதனால அந்த பொண்ண பிரேக்கப் பண்ணன்னு. நீ யாரோ புது பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சுட்ட. கரெக்ட்டான்னு?" கேட்க, "ஆமா, ஆமா. நான் புது பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் கண்டிப்பா அப்படி லவ் பண்ணலனாலும், கண்டிப்பா ஒருத்திய தேடி புடிப்பேன்னு" சொல்ல, அங்க பக்கத்துல ஃபார்ம் இருக்கான்ல, வேனோட காது திருகி, "டேய் வேன் என்னதான் நெனச்சிட்டு இருக்க? இப்படியே ப்ளே பாயா சுத்திட்டே இருக்க போறியா? இந்த மாரி பண்ணாதன்னு" சொல்ல, வேன் சோகமா, "டேய் நானே ரொம்ப சோகமா இருக்கேன். பேசாம நாளைக்கு ஊர் சுத்த போலாமான்னு?" கேட்க, அதுக்கு ஜின், "இல்ல என்னாலலாம் வர முடியாதுப்பா. நாளைக்கு பொறந்த நாளுக்கு எங்க அம்மா டெம்பிளுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அங்க தான் போக போறேன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, வேன் கேட்குறான், "ஆமால்ல நாளைக்கு தான் உனக்கும் ஜெய்க்கும் பொறந்த நாள்" சொல்லிட்டு இருக்கும்போது, இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு, ஆமா, ஆமா பொறந்த நாள் சொல்லிட்டு அந்த சைட் திரும்பிக்கிறாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு மேய்ன்னு ஒரு பையன் வரான். ஃப்ரெண்ட்ஸ் மேய பார்த்துட்டு, "பாருடா யார் வராங்கன்னு." "டேய் இப்பதான் காலேஜுக்கு வர வழி தெரிஞ்சுச்சா? ஏன்டா இப்போ வரேன்னு?" கேட்க, மேய் சொல்றான், "அதுவா கொஞ்சம் லேட் ஆயிட்டு. எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிட்டுன்னு" சொல்ல, "ஆமாடா உனக்கு லேட் ஆகும். நீ 2 நாள் ஆச்சு காலேஜுக்கு வந்து. நீலாம் திருந்தவே மாட்டியான்னு" சொல்ல, மேய் சிரிச்சுக்கிட்டே, "டேய் ரொம்ப பண்ணாதீங்கடா. இதுக்கப்புறம் நான் டெய்லி காலேஜுக்கு வரதா முடிவு பண்ணிட்டேன். நல்லா படிக்க போறேன்னு" சொல்ல, ஜெய் பார்த்துட்டு, "மேய் நல்ல வேளைடா நான் தப்பிச்சுட்டேன். எப்ப பார்த்தாலும் உன்னோட ஹோம் ஒர்க்க என்ன தான் செய்ய வைப்பேன்னு" சொல்ல, அதே மாரியே ஜின்னும், "ஆமாடா நம்ம 2 பேருமே ஒரே காலேஜ் தான். ஆனா நீ வேற டிபார்ட்மெண்ட், நான் வேற டிபார்ட்மெண்ட். இல்லன்னா என்னையும் உன்னோட ஹோம் ஒர்க் எல்லாத்தையுமே செய்ய வைப்ப. யப்பா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமான்னு?" கேட்க, மேய் பக்கத்துல போய், "என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன ஆனாலும் நான் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் என்னோட ஹோம் ஒர்க்க நீங்க தான்டா பண்ணணும்னு" சொல்ல, 2 பேருமே ச்சே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்காங்க. அதுக்கப்புறம் மேய் வந்து, "இங்க பாரு நாளையிலருந்து நான் படிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். டெய்லி காலேஜுக்கு வரப்போறேன்னு" சொல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, "டேய் நாளைக்கு சனிக்கிழமை, சனிக்கிழமை காலேஜ் லீவுன்னு" சொல்ல, இவனுக்கு ஒரு மாரி கடுப்பாயிட்டு, "நான் படிக்கணும்னு சொன்னாலும் என்ன விட மாட்டீங்கல்ல? நான் உங்க மேல கோவமா இருக்கேன். போக போறேன், போக போறேன்னு சொல்லிட்டு நின்னுட்டே இருக்க." ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கண்டுக்கிற மாரியே இல்ல. மறுபடியும் திரும்பி பார்த்துட்டு, "டேய் நான் உண்மையாவே போக போறேன்னு" சொல்ல, வேன் பையன் சும்மா இருக்காம, "டேய் மச்சான் போயிட்டு வாடா. நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்ன்னு" சொல்ல, இவன் மறுபடியும், "ச்சே நீங்கலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸான்னு" சொல்லிட்டு கோவத்துல கிளம்புறான். வேன் உடனே, "சரி, சரி விடு. வா பேசலாம்ன்னு" சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜின் அப்படியே பார்த்துட்டு, "டேய் மேய் எதுக்காக வந்த? நீ ஏதாட்டி விஷயத்துக்காக தான் வந்திருப்ப. என்ன சொல்லுன்னு" சொல்ல, "அதுவாடா நம்ம தார் சீனியர் தெரியும் தானே? அவன் கார் ரேஸ் வச்சிருக்கான். புதுசா கார் ரேஸுக்காக இடம் எல்லாமே தொறந்திருக்கான். நம்ம போலாமான்னு?" கேட்க, ஜே அப்படி பார்த்துட்டு, "போலாம் போலாம். கார் ரேஸ் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? அது மட்டும் இல்லாம நம்மலாம் கார் ரேஸுக்கு போலாம். சில பேர் மட்டும் தான் அவங்க பொறந்த நாள கொண்டாடுறதுக்காக அம்மா கிட்ட போய் கொஞ்ச போறாங்க. பாவம் அவங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஜின்ன பார்த்து கிண்டல் அடிக்க, உடனே ஜின்னுக்கு கடுப்பாயிட்டு, அவன் ஜெய் கிட்ட, "யார் சொன்னா? நானும் அந்த கார் ரேஸ்க்கு வரப்போறேன். டேய் மேய் எழுதி வச்சுக்கோடா. நான் கண்டிப்பா நாளைக்கு கார் ரேஸ்க்கு வரப்போறேன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஜெய் வீட்ல இருந்து அவனோட காரை ரேஸ்க்கு போறதுக்காக எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அத அம்மா பார்த்துட்டாங்க. அம்மா வந்து, "ஜெய் என்ன பண்ணிட்டு இருக்க? கார் எதுக்காக ரெடி பண்றேன்னு?" கேட்க, "அதுவாம்மா இப்பலாம் கார் ரொம்ப ஸ்லோவா ஓடுதா, அதனால தாம்மா ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கேன்னு" சொல்ல, "டேய் நடிக்காதடா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, நீ ஏதோ ரேஸுக்கு போக போறியாமேன்னு" கேட்க, அதுக்கு ஜே, "இல்லம்மா, இல்லம்மா நான்லாம் ரேஸுக்குலாம் போல. நான் சும்மா கார் ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கேன்." "டேய் சும்மா சொல்லாதன்னு" சொல்ல, உடனே ஜே என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னே தெரியாம, "அம்மா எனக்கு வயிறு பசிக்குமா, என்ன பெத்த தாயே சாப்பாடு போட மாட்டியான்னு" சொல்லிட்டு நேரா அம்மாவ போய் ஹக் பண்ண போறான். "டேய் சாமி பக்கத்துல மட்டும் வராதன்னு" சொல்லிட்டு அம்மா அங்கேருந்து ஓடி போறாங்க. அதே சமயம் ஜின் என்ன பண்றான்னா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, "டேய் மச்சான் ரேஸ பத்தி இந்த போஸ்ட்லாம் போடுவாங்கல்ல, Instagram, WhatsApp எதுலயுமே டார் பையன் போட்டுற போறான். எங்க அம்மா மட்டும் பார்த்தாங்க நான் செத்தேன்டா. என்ன வீட்ட விட்டே அனுப்ப மாட்டாங்கடா. ஆதிவாசி, அடக்கிவாசி யார்கிட்டயுமே சொல்லாதீங்கன்னு" சொல்ல, ஃப்ரெண்ட்ஸும் ஓகே, ஓகே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜின் கேட்குறான், "ஆமா நீங்க 2 பேருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" "ஆமா வேன், இன்னைக்கு நைட்டும் நீ ஃபார்மோட வீட்ல தான் தங்க போறியான்னு?" கேட்க, "ஆமாடா. ஆனா நான் இப்போதைக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கேன். என் கூட தான் ஃபார்மும் வந்திருக்கான். அதான் என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்க வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்றான். அங்க கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னா,
திங்ஸ் எல்லாத்தையுமே மாடியிலேருந்து தூக்கி தூக்கி போடுறா. இந்த உன்னோட பொருள் தானே, இந்த வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு வேனோட முகத்திலேயே போட்டுட்டே இருக்க, வேன் தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து, இங்கே பாருமா இப்படிலாம் பொருளை தூக்கி போடாத, நானே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்ல, நீ என்ன வாங்கிக்கிறது, இந்தா புடி இந்தா புடின்னு சொல்லிட்டு பர்ஸு எல்லாத்தையுமே தூக்கி போடுறான். அந்த பர்ஸு வந்து நேராக வேனோட தலையிலேயே பட்டுருச்சு. ஃபார்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு ஃபார்ம் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் தலைக்கு ஆயின்மெண்ட் எல்லாமே போட்டு விடுறான். என்னாச்சு உனக்கு வலிக்குதான்னு கேட்க, சேச்சே இந்த மாதிரி எவ்வளோ அடிலாம் வாங்கியிருக்கேன், நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னோட கன்னத்திலேயே பலார்னு ஒரு அறை கொடுப்பாங்களா, என்னோட உதடு எல்லாமே வீங்கியிருக்கும் தெரியுமா, அதை விட இது கம்மி தான், விடு விடு எனக்கு வலிக்கலன்னு சொல்ல, ஃபார்முக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டே வேன் இதே மாதிரி அடி வாங்காதடா, இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல, என்னது உனக்கு வலிக்குதான்னு அப்படி கிட்ட போறான். உடனே ஃபார்ம், அதுவா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அடிபட்டா ஃப்ரெண்டுக்கு வந்து வலிக்கும் தானே, அதே மாதிரி தான் சொல்ல, ஓ அப்படியா, ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ஃபார்ம் கேட்குறான், இன்னைக்கு நைட்டு எங்கே தூங்க போகிற, ஓ எங்கேயாட்டு வீடு பார்க்க போறியான்னு கேட்க, ஆமாடா நான் வீடு தான் பார்க்கலான் இருக்கேன், என்னோட வீடு ரொம்ப தூரமாக இருக்கனால காலேஜ் பக்கத்துலேயே ஏதாட்டு வீடு பார்த்து தங்கலான் இருக்கேன்னு சொல்ல, ஃபார்ம் சொல்கிறான், பேசாமல் நீ என்னோட வீட்லேயே தங்கிறேன், காலேஜ் பக்கத்துலேயும் இருந்த மாதிரி இருக்குது, நான் தனியாக தானே தங்குறேன், இங்கேயே தூங்குன்னு சொல்ல, இதை தானே எதிர்பார்த்தேன், தேங்க்ஸ்டா மச்சான், நான் எப்படி வாயை திறந்து கேட்குறதுன்னு நினச்சேன், நீயே கேட்டுட்ட, சரி சரி நான் பெட்டில் படுத்துக்கிறேன், நீ சோஃபாவில் படுத்துக்கோ சரியா, இந்த தலகாணின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான். இவன் நினைக்கிறான், டே என்னோட வீட்டில் நீ பெட்டில் படுப்பேன், நான் சோஃபாவில் படுக்கணுமான்னு சொல்லிட்டு, ஆனாலும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சிரிச்சிட்டே இருக்கான். நைட்டு இந்த காய்ச்சல் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஜின் மேக்கப் போட்டுட்டு இருக்கான். கரெக்டாக அம்மா கால் பண்ணுறாங்க. நேராக வீடியோ காலுக்கு போய், அம்மா எனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குமா, என்னால் முடியலை, டாக்டர் சொன்னாங்க வைரல் ஃபீவர்னு, நாளைக்கு என்னால் டெம்பிளுக்கு வர முடியாதுமா, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, அம்மாவும் ஜின் நீ நல்லா தானே இருந்த, இப்போ என்ன ஆச்சு, சரி ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஜெய்க்கு இங்கே தூக்கமே வர மாட்டேங்கி, ஒரே ஜின்னை பற்றின ஞாபகமாகவே இருக்குது. கனவுல ஜெய் கார்க்குள்ளே மாட்டியிருக்க மாதிரியும், ஜின் வந்து டே கதவு தோற சொல்கிற மாதிரியும் கனவு வருது. அதுக்கப்புறம் முழிச்சு பார்க்குறேன், காலையில் ஆயிடுது. ஜின் காலையில் ரேஸ் நடக்கிற இடத்துல வந்து காரை பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்த ஜெய், என்னாச்சு காரை பார்த்துட்டு இருக்க, இங்கே பாரு, கார் ரேஸில் ஜெயிக்கணும்னா அவங்க திறமையை வச்சு தான் ஜெயிக்க முடியும், காரை வச்சுலாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல, இவனுக்கு கடுப்பாயிட்டு நேராக ஜெயோட சட்டையை பிடிச்சிட்டு, டே ஜெய் என்கிட்ட வம்பு இழுக்கலைன்னா உனக்கு தூக்கமே வராதுலான்னு சொல்லிட்டு அடிக்க போகிறான். கரெக்டாக அங்கே டார் வந்துட்டாங்க. டார் ரெண்டு பேர்கிட்டையுமே, டே ரெண்டு பேருமே எப்பவுமே சண்டை பிடிக்காம இருக்க மாட்டிங்களா, வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. டார் ரெண்டு பேர்கிட்டையுமே, டே நீங்களாம் அப்பலேருந்தே சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, இன்னுமாடா திருந்தலைன்னு கேட்க, உடனே ஜின் சொல்கிறான், இது எல்லாத்துக்குமே காரணம் நான் கிடையாது, அவன்தான், அவன்தான் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வம்புக்கு வந்துட்டே இருக்கான்னு சொல்ல, ஜின் அதுக்கு, இங்கே பாருங்க டார், அவன் கூட சண்டை பிடிக்கலன்னா எனக்கு நாளே போன மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஜின்னுக்கு கடுப்பாயிட்டு, டார் நீங்கள் எல்லாருமே பேசிட்டு இருங்க, எனக்கு இந்த ஜெயோட முகத்தை பார்த்தாலே எரிச்சலாக வருது, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் நிற்கிறான். டார் கேட்குறான், டே ஜே என்னைக்காட்டு ஜின் கூட சண்டை பிடிக்காம இருக்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்க, ஆமாம் நான் கண்டிப்பாக நினச்சிருக்கேன், அது எப்போன்னு தெரியுமா, ஜின் என்னோட காலில் விழுந்து இனிமே என்கிட்ட சண்டை போடக்கூடாது, அதே மாதிரி என்னை மன்னிச்சிருன்னு என்னோட காலை தொட்டு கெஞ்சணும், அதுலேருந்து நான் அவன் கூட சண்டை போட மாட்டேன்னு சொல்ல, தார் வந்து நீ திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. ஜே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். சின்ன வயசில் ஸ்கூல் டீச்சர் ஜின்னையும் ஜேயையும் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டே இருப்பாங்க. டே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பீங்களா, உங்களுக்கு வெளியே நிற்கிற தண்டனை கொடுக்குறேன், நீங்கள் வெளியே நிற்கணும்னு சொல்லிட்டு டீச்சர் உள்ளுக்கு போயிருப்பாங்க. வெளியே நிற்கும்போது கூட இந்த ஜெய் பையன் சும்மா இருக்க மாட்டான். வேணுக்குனே ஜின்னை வந்து தள்ளிவிட, ஜின் கோவத்தில் அவன் கையில் ஒரு கம்பு இருக்குமா, அந்த கம்பை எடுத்து ஜேயை போட்டு அடி அடின்னு அடிச்சிருவான். ரெண்டு பேருமே சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்துட்டு ஜே ஒரே சிரிச்சுட்டே இருப்பான். அதே சமயம் ஜின் தனியாக இருக்கும்போது அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. டே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை வேன், உனக்கு என்ன ஆச்சு, உன்னோட தலையில் யாராட்டு காலை வச்சு மிதிச்சிட்டாங்களான்னு கேட்க, வேன் சொல்கிறான், அது ஒன்றும் இல்லை என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பண்ண வேலைன்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் நீ எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அடி வாங்கியிருக்க, உனக்குலாம் வெக்கமாவே இல்லையான்னு கேட்க, வேன் வந்து நான் என்ன செய்ய, அதெல்லாம் விடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜின் கேட்குறான், ஆமாம் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக ஃபார்மை தானே கூப்பிட்டு போனேன், பாவம் அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறேன்னு கேட்க, வேன் சிரிச்சுக்கிட்டே, நான் இன்னுமே அவனை கஷ்டப்படுத்த போகிறேன், அது மட்டும் இல்லாமல் அவன் ரூமில் தான் நான் இனிமேல் தங்க போகிறேன்னு சொல்ல, இவனுக்கு ஒன்றுமே புரியல. டே எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேருமே ஒன்றாவே இருக்கீங்க, உங்களை பிரிக்கவே முடியாது போல இருக்குன்னு கேட்க, வேன் வந்து ஆமாம் ஆமாம் எங்கள் ரெண்டு பேருமே பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபார்மோட தோளில் படுத்துட்டு, பாத்தியா எங்கள் ஜோடி பொறுத்த அழகா இருக்கலன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்க, ஃபார்ம் வந்து தள்ளி தள்ளி விடுறான். இல்லை நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு வேன் இறுக்கி பிடிச்சிட்டே இருக்கான். அதே சமயம் இங்கே ஜெய் வந்து அவனோட காரை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு தூக்கமாக வருது. இதை பார்த்துட்டா,
உனக்கு என்ன தூக்க தூக்கமா வருதா? அப்போ நீ ரேஸ்ல கலந்துக்க வேண்டான்னு சொல்ல, இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். நேத்து நைட்டு தூங்குனேன் தான். ஆனா நல்லா தூங்கல. ஒரே கனவா வந்துச்சு. அது எப்படின்னா, சில நேரம் அந்த கனவு சீக்கிரமாவே போயிருது. சில நேரம் அந்த கனவு ரொம்ப ரொம்ப நெறைய வருதுன்னு சொல்ல டார் கேட்குறா, அப்படி எந்த கனவ பத்தி நெனைக்கிற? அந்த கனவுல யார் வரான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஜே அப்படி திரும்பி பார்ப்பான். அங்க ஜின் வருவான். ஜின்ன அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, ஃபார்ம் ஜே கிட்ட, "டேய் ஜே என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" கேட்டுட்டே இருப்பான். ஆனா ஜேயோட காதுல எதுவுமே விழாது. அதுக்கப்புறம் ஃபார்ம் கைய பிடிச்சு கேட்கும்போது தான், என்னாச்சுன்னு கேட்பான். "டேய் அப்பத வச்சு உன்ன கூப்பிட்டுட்டு இருக்கேன். உன்னோட காதுல விழலையா? உன்ன பார்க்கறதுக்காக முக்கியமான விஐபி வந்திருக்காங்க. பீம் இங்க வான்னு" சொல்லி கூப்பிட, பீம் வந்து நேரா ஜெய் கிட்ட போய், "ஜே நல்ல வேளை ரேஸ் ஆரம்பிக்கல. நான் சீக்கிரமாவே ஓடி வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம நீ ஜின் கூட ரேஸ் பண்ண போறியாமே, உனக்கு ஏதாட்டும் ஆயிட்டுனா வேண்டான்னு" சொல்ல, ஜே அப்படியே பார்த்துட்டு, "பீம் என்ன சொல்லிட்டு இருக்க? நான் கண்டிப்பா இந்த ரேஸ்ல ஜெயிச்சிருவேன். எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ என்ன கட்டி பிடிக்கிறியா? ஏன்னா அப்போதான் நான் ரேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்பா இருக்குன்னு" சொல்ல, பீமும் அப்படி கட்டி பிடிக்கிறான். இவன் வேணுக்குனே தான் இப்படிலாம் செய்ய சொல்லியிருப்பான். ஏன்னா அங்க ஜின் பார்த்துட்டு இருக்கான்ல, ஜின்னுக்கு கடுப்பாகும். அவன் ஏறி காருக்குள்ள உட்காந்துட்டு, "டேய் நீலாம் ஒரு பொறுக்கின்னு" சொல்லிட்டு இந்த கையாலேயே கெட்ட வார்த்தைலாம் போடுவாங்கல்ல, அது எல்லாமே போட்டுட்டே இருக்கான். ஜேக்கு சிரிப்பா இருக்கு. அதுக்கப்புறம் ஜே, "பீம் நீ வந்து ஏதாட்டும் நல்ல ரெஸ்டாரண்ட்டா புக் பண்ணி வச்சுக்கோ. நான் ஜெயிச்சதுக்கப்புறம் உங்க எல்லாருக்குமே பார்ட்டி மாரி குடுக்குறேன் சரியான்னு" பேசிட்டே இருக்க, இங்க ஜின்னுக்கு கடுப்பாகி, "டேய் ஜே இப்ப ரேஸ்க்கு வரியா இல்லையா? இல்லன்னா பேசாம நான் தூங்கிட்டு வரேன். நீங்க 2 பேருமே கொஞ்சி குழாவிட்டே இருங்கன்னு" சொல்ல, ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ரேஸுக்கு போக போறாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. மே 2 பேருமே இந்த ரேஸ்ல யார் ஜெயிப்பாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது, அங்க ஃபார்ம் மட்டும் யார் ஜெயிச்சாலும் பரவால்ல. அவங்க 2 பேருமே நல்லபடியா வந்தாலே போதும்ன்னு சொல்ல, உடனே 2 பேருமே, "அப்பா கடவுளே! நீ சொன்ன மாரியே நடக்கும். போடா லூசுன்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. வேன் சொல்றேன், "இந்த ரேஸ்ல கண்டிப்பா ஜெய் தான் ஜெயிக்க போறான். எதுக்காகன்னா பீம் பக்கத்துல இருக்கான்ல. அவன் காதலன் முன்னாடி எப்படி தோப்பான்? கண்டிப்பா ஜெயிக்க போறான்னு" சொல்ல, மே சொல்றா, "இல்ல இல்ல கண்டிப்பா ஜின் தான் ஜெயிக்க போறான். எதுக்காகன்னா, ஜின் லவ் பண்ண பையன தானே ஜெய் காதலிச்சுட்டு இருக்கான். எப்படியாட்டும் ஜெய்ய பழி வாங்கணும்னு அவன் தான் கண்டிப்பா ஜெயிப்பான்னு" சொல்லிட்டு மேட்ச பார்த்துட்டே இருக்க, ரேஸ் ஆரம்பிச்சுட்டு ஜின் தான் வேகமா போறான். உடனே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பா ஜின் தான் ஜெயிக்க போறான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, ஜே வந்து அந்த கார முந்திட்டு அவன் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கான். உடனே 2 பேருமே போட்டி போட்டு முந்தி முந்தி போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஜேக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவனுக்கு ஒரு மாரி மயக்கமாகுது. அதான் எப்ப பார்த்தாலும் தூங்கும்போது நம்ம ஜின்னோட கனவாவே வரும்ல, அதே மாரி ஜின் பேசுற மாரி அவனுக்கு தோணுது. "ஹாய் ஜே என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு காருக்கு முன்னாடி வந்து வந்து பேசுற மாரி தோணுது. அவனால கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிறது தெரிய வருது. "டேய் ஜேக்கு என்னாச்சு? அவன் ஏன் இப்படி கார் ஓட்டுறான்னு?" சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும்போது, ஜின்னுக்கும் ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. "ஜே என்னாச்சு? எதுக்காக இப்படி கார் ஓட்டுற? இவனுக்கு என்னாச்சு தெரியலையேன்னு" சொல்லிட்டு அவனும் கார ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். நம்ம ஜேயோட காரு அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டே இருக்கும்போது, ஜின்னுக்கு ஒரு மாரி பதட்டமாகுது. கரெக்ட்டா நம்ம ஜேயோட காரு ஒரு இடத்துல போய் மோதிட்டு, ஜின் நேரா ஓடி போய், "டேய் ஜே என்ன பண்ற? கார தொறடா தொறடான்னு" சொல்லிட்டு கார் கண்ணாடிய உடைச்சிட்டே இருக்கான். ஒரு வழியா கார் கதவ தொறந்து, "டேய் ஜே என்ன ஆச்சுடா? எந்திரி எந்திரின்னு" சொல்லிட்டே இருக்கும்போது, நம்ம ஜேக்கு ஜின்ன பத்தின ஞாபகம் எல்லாமே வருது. அதாவது ஜின்னோட மடியில படுத்திருக்க மாரி, ஜெய் வந்து பேசிட்டே இருக்கிற மாரி, இப்படிலாம் நெறைய கனவு வருது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சீன் கூட மிஸ் பண்ணாம சொன்னதுனால இவ்ளோ பெருசா சொல்லிட்டேன். எல்லாருமே ஏன்டா இவ்ளோ பெருசா வீடியோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன திட்டாதீங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இவ்ளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோ கேட்டதுக்கு தேங்க் யூ ஸோ மச். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.